வணக்கம். எட்டி டாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, சிபிஐயிடம் சிக்கிய முதல்வர், சிறையில் தள்ள சதி செய்த செந்தில் பாலாஜி, தமிழக அரசியல் களத்தில் தேர்தல் வருவதற்குள்ளாக இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதோ அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் நமக்குள்ள எழுகிறது. ஆனால் விதியை பார்த்தீங்களா? செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவில் இருக்கும் பொழுது மு.க. ஸ்டாலின் அவர்களால் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு செல்லுவார் என்று எல்லாம் பேசினாங்க. ஆனா இன்னைக்கு அந்த செந்தில் பாலாஜியாலே நம்ம முதல்வர் சிறைக்கு செல்லுகின்ற அளவுக்கு இட்டு போய் விட்டிருக்கின்றார். இதுதான் கால சக்கரம் கீழே மேலே சுழண்டுகிட்டே இருக்கும், விதி வலியது அப்படின்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வேலை தான் இன்னைக்கு நடக்க போதுங்க. என்ன விஷயம் கேட்குறீங்களா? எல்லாத்தையும் விரிவா பார்க்கறதுக்கு முன்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து சில வார்த்தைகளை, முத்துக்களை உதித்திருக்கின்றார். அதை பார்த்துட்டு வாங்க, அங்கிருந்தே விரிவாக பேசுவோம். சம்மன் கொடுத்துருக்காங்க, நேரில் நான் போகிறேன், கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய பதிலை கொடுப்பேன். அது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான கேள்விகள் வருது, எந்த அடிப்படையில் சம்மன் கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சி நடத்துனது ஒரு இயக்கம், நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது காவல்துறை நிர்வாகங்கள். அதில் எனக்கும் சம்மன் வந்திருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அந்த வகையில் நேரில் போய் பார்த்துட்டு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய விளக்கத்தை கொடுக்க நான் ரெடி. சம்மன் நேரில் கொடுத்துருக்காங்களா இல்லை மெயிலில்? மெயிலும் 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தேன். ஒரு இடத்துல ஏதோ பிரச்சாரத்தில் இருக்கும்போது மேடையில் பேசும்போது 41 பேர்த்துடைய மரணங்கள் சிபிஐ சம்மன் போட்டுருச்சு. எனக்கு சம்மன் வந்தால் உனக்கு என்ன சார் கஷ்டம்? எனக்கு சம்மன் வந்தால் உனக்கு என்ன கஷ்டம்? இப்போ நான் திருப்பி என்ன கேட்பேன்? பாதிக்கப்பட்டப்போ நான் ஒரு பக்கம் மருத்துவமனையில் பார்த்தா, எல்லா அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகளும் ஆளுக்கு ஒரு பக்கம் மருத்துவமனையில் பார்த்தாங்க. நான் திருப்பி என்ன கேட்பேன்? அப்போ எல்லாத்துக்கும் சம்மன் வருமானு கேட்பேன். சரிதானே? இப்போ யாரெல்லாம் இன்றைக்கி மருத்துவமனைக்கு போனாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்மன் அனுப்பணும். அதுதானே முறையான ஒரு நடவடிக்கையாக இருக்கும், அதுதானே சரியாகவும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கு வர சம்மன் அன்றைக்கி யாரெல்லாம் போனாங்களோ என்னெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு வர வேண்டியதாக இருக்குது. அதனால் இது அதுக்குள்ளே நான் அதிகமாக போக விரும்பலை. முடியட்டும், 17ஆம் தேதி முடியட்டும், பார்ப்போம் என்ன கேட்குறாங்க, என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். செந்தில் பாலாஜி பாருங்களேன், உங்க எல்லாருக்குமே தெரியும், கரூர் சம்பவம் தொடர்பாக சம்மன் அனுப்புனாங்க செந்தில் பாலாஜிக்கு. ஆனால் அந்த சம்மனை செந்தில் பாலாஜி அவர்கள் வாங்கவில்லை. மீண்டும் கொரியரில் அனுப்புனாங்க, வாங்கவில்லை. மெயில் அனுப்புனாங்க, வாங்கவில்லை. இப்படி வாங்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? திமுக தலைமையானது இந்த சம்மனை வாங்கலைன்னா நமக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டி நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு அவர் நினைச்சார். அப்படி திமுகவை பொறுத்த வரைக்கும் காப்பாற்றுற மாதிரி தெரியல. கடைசியில் சம்மன் வேண்டாம் என்று நாம நிராகரித்து கொண்டே இருந்தோம்னா சிபிஐ ஆனது கோபப்படும். திமுகவும் நம்மளை காப்பாற்றல. இந்த டாஸ்மார்க் வழக்கு, அது மட்டும் இல்லாமல் வேலை வாங்கி கொடுத்த வழக்கில் செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ள போனார். அந்த தருணத்தில் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு என்றே பிரத்யேகமாக வீடியோ வெளியிட்டாரு. அந்த தருணத்தில் கழகமானது செந்தில் பாலாஜிக்கு பக்கபலமா இருந்தது. ஆனால் கரூர் சம்பவ விஷயத்தில் செந்தில் பாலாஜிக்கு திமுக கழகமானது அரவணைப்பா இல்ல போலகுது. அதனால ஒரு வார காலம் இழுத்தடித்த பிறகு சம்மனை பெற்றுக்கொண்டார். சம்மனை பெற்றுக்கொண்ட பிறகு அமைதியாகத்தான் இருந்தார் செந்தில் பாலாஜி. திடீர்னு ஊடகமானது கரூர் சம்பவத்தில் செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ண போறாங்க, சம்மன் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு வாய்க்கு வந்த கதையெல்லாம் அளந்துகிட்டு இருந்தாங்க. அடாடா, ஓவரா பேசி நம்மள ஊடகமே உள்ள தள்ளிடும் போல இருக்குது. அதனால சம்மன் வாங்கின விஷயத்த நாம வெளியே சொல்லிடுவோம் அப்படின்னு நினைச்ச செந்தில் பாலாஜி அவர்கள் திடீர்னு தன்னுடைய சமூக வலைதளத்தில் சம்மன் பெற்றது தொடர்பாக கருத்தை பதிவிடுகின்றார். எப்படி பதிவிடுகின்றார் என்று பார்க்கின்ற பொழுது, ஊடகமானது அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள், உண்மைக்கு புறம்பாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், அவரவர் கற்பனையில் வருகின்ற விஷயங்களை கட்டவிழ்த்து விடுகின்றார்கள். அதற்கெல்லாம் முடிவு கட்டும் விதமாக, எனக்கு சம்மன் வந்தது என்னவோ உண்மைதான், அந்த சம்மனை நான் பெற்றுக்கொண்டேன், சம்மனுக்கு நான் டெல்லியில் ஆஜராக போகின்றேன், கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிப்பேன் அப்படின்னு சமூக வலைதளத்தில் பதிந்திருந்தாரு. அதற்கு பிறகுதான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஆரம்பத்தில் பார்த்தீங்க இல்லையா, அந்த பேட்டியை கொடுத்தார். அந்த பேட்டியில உங்களுக்கு ஒன்று நல்லா தெரியும். என்ன தெரியுமா? செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சோகமா இருப்பாரு, நெஞ்சு தொண்டை அடைக்குது. இருந்தாலும் உண்மையை பேசித்தான் ஆக வேண்டும். தன்னை காப்பாற்றவில்லை என்றால் அவங்கள நம்ம காட்டி கொடுப்பது தான் சரியாக இருக்கும். ஏன்னா திமுக அறிவாலயமானது எப்படியா இருந்தும் நம்மளை அரவணைத்து விடும் அப்படின்னு நினைச்சாங்க.
அது நடக்காது போல இருக்குது. அப்ப எல்லாரையும் காட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேட்டியினுடைய இறுதி பகுதியில் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லுவாரு, நான் மட்டுமா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், எத்தனையோ கட்சிக்காரங்க போனாங்க, எத்தனையோ அரசியல்வாதிங்க போனாங்க, அத்தனை பேருக்கும் சம்மன் வரல, ஆனா எனக்கு மட்டும் சம்மனையா வந்திருக்குது. என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, கேள்விக்குரிய பதிலை சொல்லுவேன், அதற்கு பிறகு எனக்கு மட்டும் ஏன் சம்மன் அனுப்பிங்க, அப்போ அத்தனை பேருக்கும் சம்மன் அனுப்ப வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல யாரெல்லாம் வந்து பார்த்தாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் நான் சம்மன் அனுப்ப சொல்லுவேன், அவங்களே விசாரிக்க சொல்லுவேன். ஸோ கரூர் சம்பவத்துக்கு நான் என்ன பொறுப்பா என்ன? கரூர்ல வந்து நிகழ்ச்சி நடத்துனது ஒரு பார்ட்டி, காவல்துறை தான் உரிய பாதுகாப்பு தந்திருக்க வேண்டும். எனக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்கன்னா அப்போ ஹாஸ்பிட்டலில் போய் நான் பார்த்தேன், எனக்கு சம்மன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த முதலமைச்சருக்கு சம்மன் கிடையாதா? அப்புறம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு சம்மன் கிடையாதா? அதிமுக வந்து பார்த்தாங்களா, அவங்களுக்கு சம்மன் கிடையாதா அப்படின்னு சொல்லிவிட்டு போற போக்குல அறிவாலயம் நம்மளை காப்பாற்ற மாட்டேந்தா. எத்தனையோ வழக்குகள்ல வாயை திறக்காம அமைதியா இருந்தேன், ஆனா கடைசியில கரூர் சம்பவத்தை வச்சு என்ன கதை முடிச்சிடலான்னு பாக்குறீங்களா? எனக்கு சம்மன் அனுப்பி என்ன விசாரிக்கிறாங்கன்னா நான் அந்த வழக்குல சிக்கிற மாதிரி இருந்தேன்னா சத்தியமா சொல்றேன்டா எல்லாரையும் போட்டு கொடுத்துருவேன்டா அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை தராரு. இதுல தான் முதல்வரே வந்து பாத்தீங்கன்னா ஆடி போய் இருக்கின்றார். முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநாடோ இல்ல ஒரு பொதுக்கூட்டமோ நடந்தால் மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்களுக்கு கடிதம் எழுதுவார். எப்படி கடிதம் எழுதுவார் தெரியுமா? திருச்சியில மாபெரும் மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் மோடி அவர்களை நாம எந்த அளவுக்கு கிழிச்சு தொங்க விட்டோம் அப்படின்னு கதை கதையா அளந்திருப்பார். மீண்டும் திமுக ஆட்சி வரப்போகுது அப்படின்லாம் பேசுவார். ஸோ மோடி அவர்களை மாநாட்டில் திட்டினதும் இல்லாம மீண்டும் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதி அதிலையும் பாஜகவை வசைப்பாடுவார். ஆனா திருச்சி மாநாடு நடந்த பிறகு முதல்வர் எந்த விதமான கண்டனத்தையோ இல்ல கடிதத்துல தொண்டர்களுக்கு நன்றியோ தெரிவிக்கவே இல்லை. ஏயா கடிதமே எழுதல, திருச்சி மாநாட்டுக்கு பிறகு அமைதியா இருக்கின்றார் நம்ம முதல்வர். ஏன்னா அந்த மாநாட்டுக்கு ஏகப்பட்ட பேர் வேலை பார்த்திருப்பான், ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட தொண்டர்களை அழைச்சு வந்திருப்பான். அதனால கட்சி தலைவராக இருந்து மாநில மாநாடு நடந்து முடிந்த பிறகு மாநிலம் முழுவதும் அந்த தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மாநாடு வெற்றி அடைவதற்கு உதவின அத்தனை பேருக்கும் மறுநாள் வந்து மடல் எழுதி நன்றி தெரிவிப்பது திமுகவுடைய வாடிக்கை. ஆனா திருச்சி மாநாடு நடந்து முடிந்த பிறகு எந்த விதமான நன்றியும் தெரிவிக்கல, கடிதமும் எழுதல. அதுக்கு என்ன காரணம்? செந்தில் பாலாஜியுடைய வேட்டு தான் காட்டி குத்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்றதுனால மாநாட்டில் மோடி பற்றி பாஜக ஆட்சி பற்றி பேசந்தோடு போட்டோம். மீண்டும் வாயே திறக்க வேணாம். ஏன்னா இந்த தருணத்தில் வாயை கலரணும்னா நம்மளை தூக்கி உள்ள வச்சிட்டாங்கன்னா, அதனால திருச்சி மாநாடு நடந்து முடிந்த பிறகு முதல்வர் தொண்டர்களுக்கு கடிதமும் எழுதல, யாருக்கும் நன்றியும் சொல்லல, அமைதியா இருக்கின்றாரு. முதல்வருடைய மௌனம் உண்மையாகவே சொல்ற பிரமிப்பை தருகிறது. எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நம்ம மோடி அவர்கள் திருச்சிக்கு வரார். திமுக மாநாடு நடந்து முடிந்து 2 நாள் பொறுத்து மோடி அவர்கள் திருச்சிக்கு வருகின்றார். அப்படி திருச்சிக்கு வர்றவர் திமுகவை சீண்டிட்டு வர்றார். திமுகவை சீண்டிட்டு வர்றார். எப்படி சீன்றாரு மோடி அப்படின்னு பார்க்கும்போது தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி வளம் பெற்று கொண்டு வருது, பலம் பெற்று கொண்டு வருது, மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிறது. அதனால திமுகவுக்கு பயம் வந்து விட்டது. நிர்வாக சீர்கேடு கொண்ட நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சி மக்களால் தூக்கி எறியப்படும், சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியுடைய அவலங்களை பட்டியலிட்டு விட்டு மறுநாள் திருச்சியில சந்திப்போம் அப்படின்னு ட்வீட் போடுறாரு. உடனடியாக முதலமைச்சர் கிட்ட இருந்து இந்த மாதிரி ட்வீட் போட்டார்னா கண்டனங்கள் வரும். திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து நிர்வாக திறனற்ற மாடல் என்று சொல்றீங்களா? உங்களது டப்பா மாடல் ஆட்சி, எங்களது டாப் மாடல் ஆட்சியா அப்படின்னு அறிக்கை விடுவார். உடனே விடுவார் நம்ம முதல்வர். ஆனா மோடியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் கொண்ட திமுகவுக்கு செல்வாக்கு குறைஞ்சு போச்சு அப்படின்னு திமுக ஆட்சியை வச்சு செய்கின்ற பொழுது அமைதி காத்தார். அது மட்டும் கிடையாது, நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு எப்படியா இருந்தாலும் இதை வச்சு அரசியல் பண்ண போறாங்க திமுக காரங்க, மோடிக்கு நெருக்கடி கொடுக்க போறாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்கள்லாம் வந்து ஏப்பா இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு சிலிண்டர் தட்டுப்பாடு இவையெல்லாம் வச்சு அரசியல்லாம் பண்ணாதீங்கப்பா, தேவையில்லைப்பா அப்படின்னு வேண்டுகோள் வச்சாங்க நம்முடைய எடப்பாடி பழனிசாமியும் விஜய் அவர்களும். ஆனா திமுக பாஜகவுக்கு பிரதான எதிரி. மக்கள் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் சிலிண்டருக்கும் அல்லாடுகின்ற பொழுது கண்டிப்பா நிர்வாக திறனற்ற ஆட்சி யாரு?
அந்த மோடி ஆட்சிங்க என்னங்க, மத்திய ஆசியாவில் போர் நடக்குது, அது நம்மளை பாதிக்கும்னு தெரியும். அப்போ இந்த பாதிப்பு வர்றதுக்கு முன்பாகவே வந்து நமக்கு என்னவெல்லாம் தட்டுப்பாடு ஏற்படும் என்றெல்லாம் கணக்கிட்டு மற்ற நாட்டுக்கிட்ட நம்ம கொள்முதல் பண்ணணுமா இல்லையா அப்படின்னு வந்து இந்த தட்டுப்பாடு எல்லாம் மக்கள் மத்தியில் பரவலாக உலாவுகின்ற பொழுது ஒரு அறிக்கை விட்டு மோடிக்கு எதிராக பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சோம். ஆனால் இந்த சம்மன் இருக்குல்ல, சம்மன் அது செந்தில் பாலாஜிக்கு வராத பொழுது நம்முடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு பயங்கரமான எதிர்ப்பு தெரிவித்தார். எப்ப தெரியுமா? என்னது, ட்ரம்ப் வந்து நாம எண்ணெய் வாங்குறதுக்கு அவங்க அனுமதி பெறணுமா? இது இந்தியாவா இல்ல அமெரிக்காவுடைய ஏகாதிபத்திய நாடா? அமெரிக்காவுக்கு நம்ம அடிமை ஆயிட்டோமா? நம்ம நாட்டுக்கு எப்படி ட்ரம்ப் வந்து அனுமதி வழங்கலாம்? மோடி வெளியுறவு கொள்கையில தோத்துட்டாரு அப்படின்னு சம்மன் வரத்துக்கு முன்பாக நம்ம ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறதுக்கு அனுமதி அளிக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு நம்முடைய முதலமைச்சர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாரு. மோடிக்கு ஆளுமை கிடையாது, அடகு வச்சிட்டாரு அமெரிக்கா கிட்ட இந்தியாவை அப்படிலாம் பேசினார். ஆனா சம்மன் வந்த பிறகு, சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்ட பிறகு, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்ட பிறகு வாயே தரகல, அப்படியே திறந்தாரு. ஆனா திறக்கின்ற பொழுது என்ன பண்ணார் தெரியுமா? பதட்டம் அடையாதீங்க, மத்திய அரசாங்கமானது நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறது, அவங்களுக்கு நாம ஒத்துழைப்பு நல்க வேண்டும் அப்படின்னு பணிந்து விட்டாரு. ஃபர்ஸ்ட் காட்டின ஆவேசம் கிடையாது, சிலிண்டர் தட்டுப்பாடின் போது இல்லவே இல்லை அந்த ஆவேசம். அத்தனை ஆவேசமும் ஒடுக்கி கொண்டு முறையாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த நடவடிக்கைக்கு நாம உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சரணடைந்து விட்டாரு நம்ம முதலமைச்சர். ஆனா செந்தில் பாலாஜிக்கு மட்டும் சம்மன் வரலன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான், சோழி முடிஞ்சிடும். சரி, செந்தில் பாலாஜிக்கு அப்பேற்பட்ட சிக்கலா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னங்க, அந்த மருத்துவமனையில் போஸ்ட்மார்டம் 41 பேருக்கு பண்றாங்க. ஒரே நாள் இரவுலயே போஸ்ட்மார்டம் பண்ணிடுறாங்க. எத்தனை டாக்டர் வந்தாங்க, எத்தனை டேபிள் போட்டாங்க, போஸ்ட்மார்டம் பண்ண பிறகு எந்தெந்த உறுப்புகள் எடுத்து பதுக்கினாங்க, எதற்காக அவ்வளோ அவசரமாக போஸ்ட்மார்டம் பண்ணணும்? அது கூட்ட நெரிசலில் இறந்தவர்கள் உடலை அடையாளம் காணணும். ஆனால் அதையெல்லாம் அடையாளம் கண்டு இல்லை போஸ்ட்மார்டம் பண்ண உடல்களை உறவினருக்கு கொடுத்து அவங்க இறுதி சடங்கு செய்து அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அடக்கம் செய்வாங்க. இப்படி இறந்தவருடைய உடலை அவசரமாக அடக்கம் பண்ணதும், இரண்டாவது அவசரமாக போஸ்ட்மார்டம் பண்ணதும், அது மட்டும் கிடையாது, இறந்தவருடைய விவரத்தை வெளியே விடாம ரகசியம் காத்ததும், அதாவது கூட்ட நெரிசல் ஏற்பட்ட 5வது நிமிடம் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம செந்தில் பாலாஜி இருந்ததும், அதையெல்லாம் தாண்டி நம்ம விஜய் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கின்ற போது ஆம்புலன்ஸ் குறுக்க நெடுக்க போகின்ற தருணத்தில் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டின டிரைவர்களுக்கு செந்தில் பாலாஜியுடைய அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து பணம் போனதும் எல்லாமே சந்தேகம். அதனால கரூர் வழக்கில் அந்த கடை வீதியில் இருக்கிறவங்களையும் விசாரிச்சாங்க, அது மட்டும் இல்ல காவல்துறையில் இருக்கிறவங்க விசாரிச்சாங்க. கரூர் சம்பவம் தொடர்பாகவும், கரூர் சம்பவம் நடப்பதற்கு முன்பாக இணையதளத்தில் திமுக காரங்க பதிவு போட்டாங்கல்ல, அப்படி பதிவு போட்டவங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்களையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க, மருத்துவமனையுடைய டீனை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. ஸோ யாரையும் விடல, அத்தனை பேரும் வந்து அடிக்கல உதைக்கல. இந்த சம்பவத்தின் பின்னாடி என்ன நடந்தது என்பதை பற்றி புட்டு வச்சுட்டாங்க. இப்படி புட்டு வச்சதுனால யார்கிட்ட வந்து கேள்வி கேட்டு சரி பார்ப்பாங்க? செந்தில் பாலாஜி மீது பழி சொல்றாங்க இல்லையா, அப்ப செந்தில் பாலாஜியை கூப்பிடுவாங்க. இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி போறாரு, ஆஜராகிறாரு, எல்லாம் ஓகே தானுங்க. ஆனால் அப்படி ஆஜராவது அத்தனையும் சாட்சி சொல்ல தான் போறாருங்க. அப்போ இவர் சொல்லுகின்ற விஷயமும் டாக்டர்கள், அது மட்டும் இல்லாம சமூக வலைதளத்தில் பதிவிட்டவங்க, சாலையோரம் கடை வச்சிருந்தவங்க, இல்ல அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட முக்கிய நபர்கள், காவல்துறையினர், இவங்க சொன்னதும் நம்ம செந்தில் பாலாஜி சொன்னதும் ஒற்றுமையா இருக்கணும். குறைந்தபட்சம் மருத்துவர்கள் சொன்னதுக்கும் செந்தில் பாலாஜி சொல்றதுக்குமாவது ஒற்றுமை இருக்கணும். அப்படி ஒற்றுமை இல்லை என்றால் செந்தில் பாலாஜி திரும்பி வர மாட்டாரு. அது மட்டும் இல்ல, நம்ம முதலமைச்சர் வேகமா வராரு கரூருக்கு அப்படின்னு சொன்னதுக்காகத்தான் போஸ்ட்மார்டம் ஆனது விரைவாக செய்யப்பட்டது. முதல்வர் மலர் வளையம் வைக்க வேண்டும், அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதற்காக தான் போஸ்ட்மார்டம் ஆனது விரைவாக செய்யப்பட்டது. அதனால இந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு முக்கிய காரணமாக அமைந்தது முதலமைச்சர். சோ சிக்கல் வந்துடுச்சா? அது மட்டும் இல்ல, கரூர் சம்பவம் விஷயம் தொடர்பாக துபாயிலிருந்து அவசரமாக வந்த நம்முடைய உதயநிதி அண்ணா அவர்களுடைய விஷயமும் சிபிஐல சிக்கும். செந்தில் பாலாஜியை அறிவாலயம் காப்பாற்றவில்லை என்றால் அதனால தான் செந்தில் பாலாஜி அந்த வீடியோவில் சொல்லுவாரு, டபார்பா எனக்கு மட்டும் சம்மனே என்ன,
அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்க அத்தனை பேருக்கும் சம்மன் அனுப்ப சொல்லுவாங்க அப்படின்னு கிரிட்டிக்கலான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. அது திமுகவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் மோடிக்கு எதிராக ஆவேசம் காட்டாம அடக்கி வாசித்துக் கொண்டு இருக்கின்றார். இல்லைனா முதல்வர் பெயராலே அறிக்கை வந்திருக்கும். இந்த பாஜகவுக்கு எதிராக நம்முடைய ரகுபதி முன்னாள் சட்டத்துறை அமைச்சரை வைத்து திருச்சியில மோடி அவர்கள் பேசினதுக்கு பிரஸ் மீட் கொடுத்தாங்க. RS பாரதி கூட வாய் அடைக்கணும் சும்மா இருக்கின்றார். விவகாரம் அந்த அளவுக்கு பெருசா போயிருக்குது. அதனால செந்தில் பாலாஜி கரூர் விஷயம் தொடர்பாக சிபிஐல போய் ஆஜராயிட்டு வெளிவந்த பிறகுதான் தெரியும் அடுத்தது யாருக்கு சம்மன் வரும் என்று சொல்லிட்டு. தேர்தல் நேரத்தில் முதல்வருக்கு வந்தாலும் வரும், மாற்று கருத்து கிடையாது. அறிவாலயம் ஆட்டம் காணுகிறது. செந்தில் பாலாஜியை சேர்த்தது எவ்வளோ பெரிய தப்பு என்பதை இப்போ முதல்வர் உணர்ந்திருப்பார். சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. முதல்வர் சிறை செல்வாரா? செந்தில் பாலாஜி சதி செய்கின்றாரா? உங்க கருத்து என்ன? நன்றி.